ஸ்ரீஹரிக ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். ஸ்ரீராமர் வனவாசத்திற்கு அனுப்பப்படுகிறார். தசரதர் மரணத்தை அடைகிறார். பரதர் தன்னுடைய தாய்மாமன் நாட்டிலிருந்து திரும்பி அழைத்து வரப்படுகிறார். தசரதற்கு இறுதி சடங்கு நடக்கின்றது. அதன் பிறகு பரதர் ஸ்ரீராமரை அழைத்து வர காட்டிற்கு செல்ல புறப்படுகிறார். அயோத்தியா காண்டம் 2 சர்க்கம் 81. மன்னர் சபைக்கு போவது. அந்த சமயம் மங்கள காரியங்களின் முதல் இரவில் வாக்கு விசேஷங்களை அறிந்த சூதர்களும் மாகதர்களும் மங்கள வாக்குகளாகிற ஸ்தோத்திரங்களால் பரதரை துதித்தார்கள். வெண் கலப்பறை சிறந்த கொம்பால் அடிக்கப்பட்டதாக முழங்கிற்று. சங்குகளையும் உயர்ந்த தாழ்ந்த ஸ்வரஸ்தானங்களுடைய ஒலிகளையும் நூற்றுக்கணக்காக முழக்கினார்கள். ஆகாசத்தை நிறைப்பது போன்ற அந்த பெரிய வாத்திய கோஷமானது சோகத்தில் பரிதபித்துக் கொண்டிருக்கும் பரதரை முன்னிலும் அதிகமாக கஷ்டங்களால் துளைத்தது. அந்த சமயம் கண் விழித்துக் கொண்ட பரதர் அந்த முழக்கத்தை நான் அரசனல்ல என்று சொல்லி நிறுத்திவிட்டு அதன் பிறகு சத்ருக்னரை பார்த்து பின்வருமாறு கூறினார். சத்ருக்னா, கைகேயினால் உலகிற்கு விளைவிக்கப்பட்ட அபகாரமானது எவ்வளவு பெரியதா இருக்கின்றது என்று பார். தசரத சக்கரவர்த்தியார் என்னிடத்தில் கஷ்டங்களை ஒப்புவித்துவிட்டு மாண்டு விட்டார். அந்த மகாத்மாவான தர்மராஜருடைய இந்த தர்மம் ஒன்றையே அசரமாக கொண்டு விளங்கும் ராஜலட்சுமி ஜலத்தில் ஓரமானது மிகாமன் அற்றது போலவே தடுமாறுகின்றது. நம்முடைய உத்கிருஷ்டமாகிய நாதர் எவரோ அந்த ஸ்ரீராமரும் என்னுடைய இந்த தாயால் தர்மத்திற்கு புறம்பாக காட்டிற்கு ஓட்டப்பட்டார். அந்த சமயம் அங்கிருந்த ஸ்திரீகள் எல்லோரும் பரதர் மெய்மறந்து மேற்கண்ட விதமாக புலம்பி அழுவதை கவனித்து பரிதாபமாக குரலிட்டு அழுதார்கள். மிகவும் புகழ் பெற்றவரும் ராஜ தர்மங்களின் நிபுணருமான வசிஷ்ட பகவான் பரதர் மேற்கண்டவாறு அழுது கொண்டிருக்கும் போது இஷ்வாகு மன்னரது சபைக்கு வந்தார். தர்மாத்மாவான அவர் பரிவாரங்களோடு கூட தெய்வ சபையாகிய சுதர்மை போல ஸ்வர்ணமயமானதும் சிறந்த மணிகளால் இழைக்கப்பட்டதும் அழகு வாய்ந்ததுமாகிய அந்த சபையை அடைந்தார். எல்லா வேதங்களிலும் நிபுணராகிய அவர் உயர்ந்த விரிப்பையுடைய பொன் பீடத்தில் உட்கார்ந்தார். தூதர்களை பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். பிராமணர்களையும் சத்திரியர்களையும் வைசியர்களையும் மந்திரிகளையும் அந்த அத்தியக்ஷர்களையும் ஊக்கமுடையவர்களாய் விரைவில் நீங்கள் அழைத்து வாருங்கள். ஏனெனில் நமது காரியம் அவசரமானது. இந்த சமயத்தில் இந்த இடத்தில் அவசியமாக இருக்க வேண்டிய ஜனங்களான புகழ்பெற்ற பரதரையும் ராஜபுத்திரரோடு இருக்கும் சத்ருக்னரையும் யுதாஜித்தையும் சுமந்திரரையும் அவ்வாறே அழைத்து வாருங்கள். அப்போது அந்த சமயத்தில் ரதங்களிலும் குதிரைகளிலும் யானைகளிலும் அங்கு வந்து கொண்டிருந்த ஜனங்களுடைய கோலாகலமான ஒளி பெரிதாக உண்டாயிற்று. அந்த சமயத்தில் அங்கு வந்து கொண்டிருந்த பரதரிடத்தில் ஜனங்கள் தசரதரிடம் எப்படி அன்பை காட்டுவார்களோ அதே போலவே மேலும் தேவர்கள் இந்திர பகவானிடத்தில் எப்படி விசுவாசத்தை காட்டுவார்களோ அதே போலவே தங்களுடைய விசுவாசத்தை காட்டினார்கள். அந்த சமயம் அந்த சபையானது தசரதரோடு கூடி இருக்கும் பொழுது எப்படி இருக்குமோ அதே போலவும் மணி சங்கு மணல் இவைகளோடு கூடியதும் நிசப்தமாய் இருக்கும் ஜலத்தை உடையதும் மீன் நீதியான இவைகள் நிறைய பெற்றதுமான ஜல சமூகம் எப்படி இருக்குமோ அதே போல விளங்கிற்று. அத்தியாயம் 82. காட்டிற்கு போக சேனைகளை தயாரிப்பது. விவேகசாலியான பரதர் பெரியோர்களால் நிரம்ப பெற்ற அந்த சபையானது இரவில் பூர்ண சந்திரன் உத்தமமான கிரகங்களுடன் எப்படி திகழுமோ அதை போல இருப்பதை கண்டார். முறைப்படி ஆசனங்களில் வீற்றிருந்த பெரியோர்கள் நிறைந்த அந்த சிறந்த சபையானது வாசனை ஊட்டப்பெற்ற அவர்களுடைய ஆடைகளின் ஒளியால் சிறப்புற்று விளங்கியது. அந்த சமயம் அந்த சபையானது வித்வான்கள் நிறைந்ததாகவும் மிகவும் தேஜமயமாக விளங்கியது. அது சரத் காலத்தில் பூர்ண சந்திரனை உடைய இரவு எப்படி இருக்குமோ அதே போல விளங்கிற்று. சக்கரவர்த்தியாரின் புரோகிதரும் தர்மம் அறிந்தவருமான வசிஷ்டர் ஜனங்கள் எல்லோரையும் பூரணமாக பார்த்து அதன் பின்பு பரதரை பார்த்து பின்வருமாறு மிகவும் அன்புடன் சொன்னார். குழந்தாய், தசரத சக்கரவர்த்தியார் தர்மத்தை அனுஷ்டிப்பவராய் இருந்து தன தானியம் நிறைந்ததும் செழிப்புற்றதுமான பூமியை உனக்கு அழித்துவிட்டு ஸ்வர்க்கத்தை அடைந்தார். அதே போலவே சத்தியவானான ஸ்ரீராமர் புண்ணியாத்மாக்களுடைய தர்மத்தை சிறமேற்கொண்டு உதித்த சந்திரன் தன்னுடைய ஒளியை எப்படி பிரியாமல் இருக்குமோ அதே போல தந்தையினுடைய கட்டளையை புறக்கணிக்கவில்லை. திருத்தந்தையாலும் தமையனாலும் பகையற்றதாய் உனக்கு அளிக்கப்பட்ட இந்த ராஜ்யத்தை கைப்பற்று.
சந்தோஷம் உள்ள மந்திரிகளை உடையவராய் விரைவிலேயே அபிஷேகம் செய்து கொள்வாயாக. வடக்கு தேசத்தவர்களும் மேற்கு தேசத்தவர்களும் தெற்கு தேசத்தவர்களும் மற்ற கிழக்கு தேசத்தவர்களும் தீவுவாசிகளாகிய எல்லோரும் உனக்கு காணிக்கைகளை கோடிக்கணக்காக செலுத்தட்டும். இப்படி வசிஷ்டர் சொன்னதை கேட்ட தர்மமறிந்த பரதர் தர்மத்திலுள்ள பக்தியால் அதிகமாக தூரத்தால் பீடிக்கப்பட்டவராகி ஸ்ரீராமரை தன்னுடைய உள்ளத்தில் நினைத்தார். பால்ய தசையிலிருந்த அவர் அந்த சபையில் அர்த்தம் விளங்காத இனிமையாயிருக்கும் துணி உடையவராய் கண்ணீரால் தழுதழுத்த சொற்களை கொண்டு புலம்பினார். குல குருவை பற்றி மிகவும் கிளேசம் கொண்டார். குருகுல வாசம் செய்தவரும் வேதங்களை பரிபூர்ணமாக அத்தியாயம் செய்து முடித்தவரும் கற்றவைகளை நன்கு அறிந்தவரும் தர்மத்தில் விடாமுயற்சி கொண்டிருக்கும் அவருடைய ராஜ்யத்தை என்னை போன்ற எவன் அபகரிப்பான்? தசரதரிடமிருந்து பிறந்த ஒரு புதல்வன் ராஜ்யத்தை அநியாயமாக அபகரிப்பவனாக எப்படி ஆவான்? ராஜ்யமும் அடியேனும் ஸ்ரீராமரது உடைமை. இந்த விஷயத்தில் தர்மமாயிருப்பதை நியாயமிக்க தேவரின் உமது மனதில் நினைவுக்கு கொண்டு வருவீராக. எமது முன்னோர்களாகிய திலீபர், நவுஷர் இவர்களைப் போன்றவரும் தர்மாத்மாவும் சர்வோத்கிருஷ்டரும் மூத்தவருமாகி ஸ்ரீராமர் ராஜ்யத்தை அடைவதற்கு தசரத சக்கரவர்த்தியாரை போல உரியவர் ஆகின்றார். நான் பெரியோர்களால் அனுஷ்டிக்கப்படாததும் ஸ்வர்க்கத்தை கொடாததும் ஆகிய பாவத்தை செய்தால் நான் உலகில் இஸ்வாகு வம்சத்தவர்களின் குலத்தை கெடுப்பவனாக ஆகுவேன். தாயால் செய்யப்பட்ட பாவம் எதுவோ அதை நான் விரும்பவில்லை. இங்கிருந்து கொண்டே கைகளை குவித்து அடர்ந்த கானகத்தில் இருக்கும் அவருக்கு முடித்தாழ்த்தி நமஸ்கரிக்கின்றேன். ஸ்ரீராமரையை தேடிச் செல்வேன். மனிதர்களுள் உத்தமராகிய ஸ்ரீராமர் தான் மன்னர். அவர் 3 உலகங்களையும் காப்பாற்றும் திறமை படைத்தவர். ஸ்ரீராமரிடத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட மனமுடைய சபையோர்கள் எல்லோரும் அந்த தர்மத்தை நன்கு விளங்க காட்டுகிற திருவாக்கை கேட்டு மகிழ்ச்சியால் கண்ணீரை பெருக்கினார்கள். பெரியவரை கானகத்திலிருந்து திரும்பி அழைத்து வர என்னால் முடியாமல் போய்விட்டால் அந்த காட்டிலேயே புண்ணியாத்மாவான லக்ஷ்மணன் எப்படி காலம் கழிக்கிறாரோ அதே போல காலம் கழிக்கப் போகின்றேன். நற்குணம் படைக்கப்பெற்ற புண்ணியாத்மாக்களாகிற மகான்களுடைய முன்னிலையில் வனத்திலிருந்து திரும்பி அழைத்து வர உபாயம் எல்லாவற்றையும் இப்பொழுதே நான் அனுஷ்டிக்கப் போகிறேன். நான் இதற்கு முந்தைய கூலி வேலைக்காரர்களையும் காடு வழி தெரிந்தவர்களையும் வாளாட்கள் ஆகிய எல்லோரையும் அனுப்பிவிட்டேன். இப்போது நான் புறப்பட வேண்டிய ஒன்றுதான் எனக்கு பெரிதாக இருக்கின்றது. தமையனார் மீது மிகவும் அன்புடைய தர்மாத்மாவான பரதர் மேற்கண்டவாறு இந்த விஷயத்தில் சொல்லிவிட்டு ராஜாங்க மந்திர ஆலோசனையில் சமர்த்தராகிய பக்கத்தில் இருக்கும் சுமந்திரரை பார்த்து பின்வருமாறு கூறினார். சுமந்திரரே, நீர் விரைவில் எழுந்திருந்து செல்லும். நான் புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யும். சைன்யத்தையும் சீக்கிரமாக அழைத்து வாரும். மகாத்மாவான பரதர் மேற்கண்டவாறு சொன்னவுடன் சுமந்திரர் மிகவும் இஷ்டத்துடன் அந்த கட்டளையை பெற்றுக்கொண்டு அவருடைய உத்தரவுப்படியே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த ஜனங்களும் சேனை தலைவர்களும் ஸ்ரீராமரை அழைத்து வரும் காரியத்தில் சைன்யம் கட்டளை பெற்று புறப்பட்டு விட்டது என்பதை கேட்டு மிகவும் மகிழ்ந்தார்கள். அந்த சமயம் யுத்த வீரர்களின் மனைவிமார்கள் எல்லோரும் சைன்யம் புறப்பட்டு போவதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எல்லா வீடுகளிலும் அவரவர் கணவர்களை துரிதப்படுத்தினார்கள். அந்த சேனை தலைவர்கள் குதிரைகளின் மேலும் சீக்கிரம் செல்லும் மாட்டு வண்டிகளிலும் மிக வேகமாக செல்லும் ரதங்களிலும் ஏறிக்கொண்டு எல்லாவித சைன்யங்களையும் அங்கு ஒன்று திரட்டினார்கள். பரதர் சைன்யம் அதாவது படைகள் சித்தமாக இருப்பதை கண்டு தன்னுடைய குருவின் முன்னிலையில் பக்கத்தில் இருந்த சுமந்திரரை பார்த்து, எனது ரதத்தையும் சீக்கிரமாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். பரதரது கட்டளையை சிறமேற்கொண்டு உள்ளம் புரித்தவராய் உடனே சிறந்த குதிரைகளால் பூட்டப்பட்ட திருத்தேரை சுமந்திரர் அங்கு கொண்டு வந்து சேர்த்தார். உறுதியான தர்மத்தில் பற்றுடையவரும் பிரதாபசாலியும் சத்தியசந்தரும் ரகுவம்சத்தவருமாகிய பரதர் மகா ஆரண்யத்தில் இருக்கும் புகழ்பெற்ற பெரியவரான ஸ்ரீராமருடைய உள்ளத்தை கூறச் செய்ய வேண்டும் என்கின்ற நிச்சயம் செய்து கொண்டு அந்த சமயம் அதற்கேற்ற விதமாக கட்டளைகளை பின்வருமாறு பிறப்பித்தார். சுமந்திரரை விரைவில் எழுந்து சைன்ய தலைவர்களிடம் செல்லும். சேனைக்கு வேண்டிய எல்லாம் இருக்கின்றதா என்று பார்க்கும்படி சொல்லும். ஏனெனில் உலகினது நன்மையை பொருட்டு கானகத்தில் இருக்கின்ற அந்த ஸ்ரீராமருடைய உள்ளத்தை குளிரச் செய்து நான் இங்கு அழைத்து வர சித்தமாயிருக்கின்றேன். பரதரால் குறைவின்றி கட்டளை இடப்பட்டவரும் மனோரதம் முற்றிலும் நிறைவேற பெற்றவரும் தேர்ப்பாகரின் புதல்வருமான சுமந்திரர் உத்தம ஜனங்களையும் சைன்யத்துடைய தலைவர்கள் எல்லோரையும் நண்பர்களையும்
கட்டளையிட்டு புறப்படச் செய்தார். அந்த சத்தியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் அந்தணர்களும் அப்பொழுது வீடுதோறும் எழுந்து நற்பிறவியுற்ற ஒட்டகங்களையும் கோவேறு கழுதைகளையும் ரதங்களையும் யானைகளையும் குதிரைகளையும் சித்தப்படுத்தினார்கள். சர்க்கம் 83. பரதர் புறப்படுவது. அந்த சமயம் பரதர் ஸ்ரீராமரை தரிசிக்க வேண்டுமென்ற ஆசையால் சீக்கிரத்திலேயே சுபமுகூர்த்தத்தில் எல்லோருடனும் கிளம்பி சிறந்த திருத்தேரின் மீது ஏறிக்கொண்டு பிரயாணமானார். மந்திரிமார்கள் புரோகிதர்கள் எல்லோரும் குதிரைகளால் பூட்டப்பெற்ற சூரிய பகவானது ரதத்தை போன்ற ரதங்களில் ஏறி அவருக்கு முன்பாக புறப்பட்டார்கள். முறைப்படி வரிசை தவறாது செல்லும் 9000 யானைகள் முன்பாக போய்கொண்டிருக்கும் இஷ்வாகு குலத்தை மகிழச் செய்யும் பரதரை பின்பற்றி சென்றன. 60,000 ரதங்களும் பல வகை ஆயுதங்கள் தரித்தவர்களும் வில்லாளிகளும் சென்று கொண்டிருக்கும் புகழ்பெற்ற சக்கரவர்த்தி குமாரராகிய பரதரை பின்பற்றி சென்றனர். 100,000 ஜனங்கள் ஏறிருந்த குதிரைகள் போய்கொண்டிருக்கும் சத்திய சந்தரும் ஜிதேந்திரியரும் ரகுவம்சத்தவருமாகிய பரதரை பின்பற்றி சென்றன. புகழ்பெற்ற கோசலா தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் கைகேயி தேவியாரும் ஸ்ரீராமரை திரும்பி அழைத்து வருவதில் உள்ளம் பூரித்தவர்களாய் ஒளிபெற்று விளங்கும் தேர் மீது ஏறிக்கொண்டு சென்றார்கள். பெரியோர்களின் கூட்டங்கள் லக்ஷ்மணன் உடனிருக்கும் ஸ்ரீராமரை தரிசிக்க சந்தோஷம் அடைந்த மனம் உடையவர்களாய் அவரது அபூர்வமாய் இருக்கின்ற திருக்கல்யாண குணங்களை பற்றிய பின்வருமாறு பேசிக்கொண்டு பிரயாணம் செய்தார்கள். மேகச்சாமலரும் ஆஜானுபாகுவும் சரியா மனத்தினராய் அசஞ்சல புண்ணிய விரத அனுஷ்டானம் உடையவரும் உலகினது சோகங்களை போக்குபவருமாகிய ஸ்ரீராமரை எப்போது நாம் கண்டு மகிழ்வோம்? ஸ்ரீராமரோ என்றால் தரிசிக்க பெற்ற மாத்திரத்தில் நமது குறையை உதிக்கும் சூரிய பகவான் எல்லா உலகினுடைய இருளை எப்படி போக்குகின்றாரோ அதே போல போக்குவார். அந்த நகரவாசிகள் அப்பொழுது மிகவும் மகிழ்ச்சி கொண்டவர்களாய் மேற்கண்டவாறு புண்ணிய கதைகளை சொல்லிக்கொண்டே ஒருவருக்கொருவர் இடைவெளியின்றி பிடித்து கொண்டு சென்றார்கள். அந்த சமயம் பிரசித்தி பெற்ற வேதங்களை உபன்யாசம் செய்பவர்களும் மற்ற ஜனங்களும் மந்திரிமார்கள் எல்லோரும் மிகவும் மனம் மகிழ்ந்தவர்களாக ஸ்ரீராமரை நாடி சென்றார்கள். ரத்தினங்களுக்கு சாணை பிடித்து இழைப்பவர்களும் கைதேர்ந்த நூல் பிடித்து அளப்பவர்களும் குயவர்களும் யுத்த வீரர்களும் மயில் தோகை வியாபாரிகளும் வாளாட்களும் கண்ணாடி வியாபாரிகளும் பூமிகளை வெட்டுபவர்களும் தந்த வேலை செய்பவர்களும் சுண்ணாம்பு அடிப்பவர்களும் வாசனை சாமான் விற்று பிழைப்பவர்களும் புகழ்பெற்ற தட்டான்களும் கம்பளங்களை நெய்பவர்களும் எண்ணெய் தேய்த்து உடம்பு பிடிப்பவர்களும் வைத்தியர்களும் வாசனை இடுபவர்களும் மது வியாபாரிகளும் வண்ணான்களும் தயிர்காரர்களும் கிராமங்களிலும் இடைச்சேரிகளிலும் இருக்கும் பெரியவர்களும் பாடகர்களும் செம்படவர்களும் தங்களுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து சென்றார்கள். பக்திமான்களும் வேத வித்துக்களும் நல்லொழுக்கத்தால் கௌரவிக்கப்பட்டவர்களுமான அந்தணர்கள் முதலியவர்கள் ஆயிரக்கணக்காக மாட்டு வண்டிகளில் ஏறிக்கொண்டு போய்கொண்டிருக்கும் பரதரை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் எல்லோரும் நன்கு அலங்கரித்துக் கொண்டவர்களாகவும் தூய ஆடை தரித்தவர்களாகவும் சிவந்த குழம்பு சந்தனம் பூசியவர்களாகவும் பற்பல வாகனங்களில் ஏறிக்கொண்டு வரிசைப்படி பரதரை தொடர்ந்து சென்றார்கள். அந்த சேனையானது பெரும் மகிழ்ச்சியால் பூரிப்படைந்திருந்தது. தமையனாரை திரும்பி அழைத்து வருவதற்காக தமையனாரிடத்தில் அதிக பக்தி கொண்டவராக முன்பாக போகும் கைகேயி குமாரனான பரதரை பின்தொடர்ந்து சென்றது. ரதங்களிலும் வாகனங்களிலும் குதிரைகளிலும் யானைகளிலும் ஏறிக்கொண்டு அவர்கள் வெகு தூரம் வழியை கடந்து அதன் பிறகு கங்கா நதியை சிருங்கிபேரபுரம் என்னும் பட்டணத்துக்கு அருகாமை வந்து சேர்ந்தார்கள். ஸ்ரீராமரது தோழரும் சூரருமான குகர் அந்த தேசத்தை ஜாக்கிரதையாக தன்னுடைய பரிவாரங்களால் பணிவிடை செய்யப்பட்டவராக பாதுகாத்து கொண்டு அங்கு வசித்து வந்தார். சக்கரவாக பறவைகளால் அழகு வாய்ந்து விளங்கும் கங்கை கரையை பரதரை பின்தொடர்ந்து வந்த அந்த சேனை அடைந்து நின்றுவிட்டது. பேசுவதில் சமர்த்தராகிய பரதர் கங்கையை அடைந்து நின்று கொண்டிருந்த தன்னுடைய சேனையை கண்டார். அவர் கங்கா நதியை பார்த்து அதன் பிறகு தன்னுடைய மந்திரிமார்கள் எல்லோரையும் பார்த்து பின்வருமாறு கட்டளையிட்டார். சேனையை சௌகரியப்படி எல்லா பக்கங்களிலும் இப்போது தங்க விடுங்கள். களைப்பு தீர்ந்த பிறகு நாளை இந்த புண்ணிய நதியை நாம் தாண்டுவோம். இப்போது இங்கு கிடைத்திருக்கும் இந்த நேரத்தில் கங்கா நதியில் இறங்கி சொர்க்கமடைந்த சக்கரவர்த்தியாருக்கு பரலோகத்தில் இருப்பவரின் நன்மைக்காக செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை நான் செய்ய போகின்றேன். மேற்கண்டவாறு பரதர் கட்டளை இட்டவுடன் மந்திரிமார்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த சேனையை அதனதன் இடத்தில் இருக்க செய்தார்கள். பரதர் பரிவார ஜனங்களுடன் விளங்கும் அந்த சேனையை
புண்ணிய நதியாகிய கங்கைக்கு அருகில் அதனதன் இடத்தில் அதனதனை அமர்த்தினார். அதன் பிறகு மகாத்மாவாகிய ஸ்ரீராமரை திரும்பி அழைத்து வருவதை பற்றி சிந்தித்துக் கொண்டே அங்கு தங்கியிருந்தார். சர்க்கம் 84. குகனும் பரதரும் சந்திப்பது. அந்த சமயம் வேடர்களின் மன்னரான குகர் கங்கா நதியை அடைந்து தங்கியிருக்கும் சேனையை பார்த்ததும் அதை அலட்சியம் செய்யாமல் தன்னுடைய மந்திரிமார்களை பார்த்து பின்வருமாறு கூறினார். இதோ ஒரு பெரிய சேனையானது சமுத்திரம் போல காணப்படுகிறது. இதை நான் பார்க்கும் பொழுது இந்த சேனை மிகவும் பெரிதாக இருக்கின்றது. அந்த ரதத்தில் பெரிய வடிவமுள்ள சீமை அத்தி துவசம் இருக்கிறது. கெட்ட புத்தியுடைய பரதன் தான் இங்கு வந்திருக்கிறான் என்று நினைக்கின்றேன். கைகேயின் புதல்வரான அந்த பரதன் செம்படவர்களாகிய நம்மை சிறைப்படுத்த போகின்றானோ என்னமோ, கொல்லப் போகின்றானோ? அப்படி இல்லை என்றால் அந்த சக்கரவர்த்தியினது கிடைத்தற்கரிய ராஜலட்சுமியை இப்போது தனக்கு உரியதாக செய்து கொண்ட இவன் தந்தையால் ராஜ்யத்திலிருந்து காட்டிற்கு ஓட்டிவிடப்பட்ட தசரதரின் திருக்குமாரராகிய ஸ்ரீராமரை கொல்வதற்கு வந்திருக்கின்றான் போலும். தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரரான ஸ்ரீராமர் எனக்கு எஜமானர், தோழர். எனவே அவருடைய நன்மையில் பற்று உடையவர்களான நீங்கள் இப்போது போர் புரிய தயாராகி கங்கை கரையில் காத்திருங்கள். செம்படவர்கள் எல்லோரும் சைன்யங்களுடன் கூடியவர்களாகவும் மாம்சங்களையும் கிழங்குகளையும் பழங்களையும் உணவாக கொண்டவர்களாகவும் கங்கை நதியை அடைந்து நதியை பாதுகாப்பதற்கு ஊக்கத்துடன் இருங்கள். மிகவும் பலவான செம்படவர்களை உடைய எல்லா விதத்திலும் சித்தமாயிருக்கின்ற மரக்கலங்கள் 5000க்கு மேலே சித்தமாயிருக்கட்டும். இப்படி சொல்லிவிட்டு மேலும் அவர் கூறினார், பரதர் ஸ்ரீராமருக்கு கெடுதி செய்வதற்காக இங்கு வந்திருந்தால் இந்த சேனையானது இந்த இடத்திலிருந்து மிகவும் சுகமாக இந்த கங்கையை கடக்கக்கூடாது. வேடர்களின் மன்னரான குகர் மேற்கண்டவாறு கட்டளை பிறப்பித்துவிட்டு மத்திய மாம்ச மதுக்களை எடுத்துக்கொண்டு பரதரிடம் செல்வதற்கு முடிவு செய்தார். பிரதாபசாலியும் ராஜநீதி நிபுணரும் தேர்ப்பாகரின் புதல்வருமாகி சுமந்திரர் அந்த சமயம் வந்து கொண்டிருக்கும் அவரை பார்த்து வணங்கி குகரை பற்றி பரதருக்கு பின்வருமாறு தெரிவித்தார். இதோ வரும் பெரியவர் இந்த தேசத்தின் மன்னர், ஆயிரக்கணக்கான இனத்தவரால் வணங்கப்பட்டவர், தண்டகாரண்ய விஷயத்தில் எல்லாம் அறிந்தவர், மேலும் தேவரீருடைய தமையனாரின் தோழர், ககுஸ்த வம்சத்தில் பிறந்த பரதரே. ஸ்ரீராம லட்சுமணராகி அவர்கள் இருவரும் எங்கிருக்கிறார்களோ அந்த இடத்தை இவர் நிச்சயமாக அறிவார். ஆகையால் வேடர் மன்னரான குகர் தேவரீரான உம்மை காண வரட்டும். மனதிற்கு இதமான அந்த சொல்லை கேட்டு உடனே பின்வருமாறு கூறினார். குகர் இப்பொழுது என்னை வந்து காணட்டும். அனுமதியை பெற்ற குகர் மிகவும் மகிழ்ந்தார். தன்னுடைய இனத்தவரால் சூழப்பட்டவராய் பரதரை அணுகி வணங்கி பின்வருமாறு கூறினார். இந்த நாடானது தேவரீரான உம்முடைய திருமாளிகையின் தோட்டம். நாங்கள் எல்லோரும் உம்மை முன்பாக பார்க்கும் பாக்கியம் பெறாதவர்கள். அப்படி இருக்கையிலும் தேவரீரான உம்முடைய தொண்டர்களான எங்களுடைய தேசத்தில் நீங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வேடர்களால் கொண்டுவரப்பட்ட கிழங்கும் பழமும் காய்ந்ததும் பச்சை மாம்சமும் பல வகைப்பட்ட காட்டில் கிடைக்கக்கூடியதுமான ஏராளமான பொருட்கள் இங்கு இருக்கின்றது. சேனையானது அதை நன்கு புசித்துவிட்டு இந்த இரவு இங்கு தங்கியிருக்கட்டும். உங்களுடைய எல்லாவித தேவைகளையும் நாங்கள் இங்கு நிறைவேற்றுகின்றோம். எங்களுடைய விருந்துபசாரத்தை ஏற்றுக்கொண்டு இன்று இரவு இங்கு தங்கியிருந்து நாளை தேவரீர் போகலாம் என்று அடியேனாகிய நான் பிரார்த்திக்கின்றேன். சர்க்கம் 85. பரதரும் குகரும் பேசிக்கொள்வது. மேலே சொன்னபடி குகரால் வேண்டப்பட்ட மகா ஞானியான பரதர் குகரை பார்த்து நல்ல காரணங்களும் பொருளும் அமைந்த பின்வரும் சொல்லை பதிலாக கூறினார். எனது தமையனாரின் தோழரே, நீர் இந்த சேனையை கௌரவிக்க விரும்புகின்றீர். உம்முடைய இந்த விசேஷ குணம் போற்றப்பட வேண்டியதே. மகா தேஜஸ்வியும் புகழ் பெற்றவருமாகிய பரதர் மேற்கண்ட உத்தமமான மொழியை சொல்லிவிட்டு அதன் பிறகு வேட மன்னரான குகரை பார்த்து பின்வருமாறு கேட்டார். குகரே, எந்த வழியாக நான் பரத்வாஜரது ஆசிரமத்திற்கு செல்ல முடியும்? இந்த பிரதேசமானது புகுந்து செல்வதற்கு மிகவும் கடினமானதாக இருக்கின்றது. கங்கை ஜலம் கடக்க முடியாததாக இருக்கின்றது. வனவாசியான குகர் சக்கரவர்த்தி புதல்வனது தீர்மானமான இந்த சொல்லை கேட்டு தன்னுடைய கைகளை குவித்து பின்வருமாறு கூறினார். மிகவும் புகழ்பெற்ற சக்கரவர்த்தி குமாரா, நம்பிக்கையுள்ள செம்படவர்கள் வில்லை ஏந்தி கொண்டு உம்மை பின்தொடர்ந்து வருவார்கள். அடியேனும் கூடவே வருவேன். எதையும் அனாயாசமாக செய்யவல்ல ஸ்ரீராமருக்கு
கேடு நினையாதவராக தேவரீரான நீர் இங்கு வந்திருக்கிறீர் என்று நான் எண்ணுகிறேன். தேவரீரது இந்த பெரிய சேனை எனக்கு கொஞ்சம் ஐயத்தை உண்டாக்குகிறது. ஆகாசம் எப்படி களங்கம் இல்லாமல் இருக்கின்றதோ அதை போல மாசற்றவராகிய பரதர் மேற்கண்டவாறு பேசும் அந்த குகரை பார்த்து தன்னுடைய நல்லெண்ணத்தை காட்டுகின்ற சொல்லை கொண்டு பின்வருமாறு பதில் கூறினார். என்னிடத்தில் நீர் சந்தேகப்பட வேண்டாம். எந்த காலத்திலும் என் மீது சந்தேகப்பட வேண்டாம். ஏனெனில் ஸ்ரீராமர் எனக்கு பிதாவுக்கு சமமான பூஜ்யராகிய மூத்த தமையனார். குகரை வனத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த ஸ்ரீராமரை திரும்பி அழைத்து வர போகிறேன். எனக்கு வேறு எண்ணம் எதுவும் இல்லை. சத்தியமாக சொல்கின்றேன். பரதர் சொல்லியதை கேட்ட குகர் மிகவும் மனம் மகிழ்ந்தார். அவருடைய முகம் மலர்ந்தது. அவர் பரதரை பார்த்து மீண்டும் சொன்னார். தேவரீரான நீர் கேட்காமல் தானாக கிடைத்த ராஜ்யத்தை வேண்டாம் என்று அலட்சியமாக உதறித்தள்ள தீர்மானம் கொண்டிருக்கிறேன். இந்த பூலோகத்தில் தேவரீருக்கு சமமான மற்றொருவனை நான் பார்த்ததில்லை. தேவரீர் மகா புண்ணியாத்மா. நீர் கஷ்ட தசையில் இருக்கும் ஸ்ரீராமரை திரும்பி அழைத்து போக தீர்மானித்திருக்கின்றீர். அப்படிப்பட்ட உம்முடைய புகழ் நிரந்தரமாக இந்த எல்லா உலகங்களிலும் நிற்கும். இப்படியாக பரதரிடம் குகர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சூரிய பகவான் மறைந்தார். இரவும் வந்தது. குகரால் புகழப்பெற்ற ஸ்ரீமானான பரதர் சத்ருக்னரோடு சேர்ந்து அந்த சேனையை அதனதன் இடத்தில் இருக்க வைத்துவிட்டு தான் படுக்கும் இடத்தை அடைந்தார். தர்மத்தில் சத்தை கொண்ட மகாத்மாவான பரதருக்கு ராமரை பற்றிய தூரமான எண்ணமானது அதற்கு காரணம் ஆகாதவராக இருந்தாலும் அவருக்கு அது நேர்ந்தது. இன்ன இடத்திலிருந்து வந்தது என்று தெரியாததாகி அக்னியானது காட்டில் சிவந்து உலர்ந்திருக்கும் ஒரு மரத்தை எப்படி அழிக்குமோ அதை போல பரதருக்கு உண்டான மன கொதிப்பானது அவருடைய உள்ளத்தை எரித்ததால் அவர் மிகவும் வருந்தினார். சூரிய கிரணங்களால் சூடான இமயமலை உருகி பனியை எப்படி விடுமோ அதை போல அதிக சோகத்தீயால் அவருடைய அவயங்களில் எல்லாம் வியர்வை கசிந்தது. மனவேதனையாகின்ற மலையானது தியானமாகிற குகைகளை உடைய கல் தரையை உடையதாகவும் பெருமூச்சு என்கின்ற தாதுக்களை உடையதாகவும் மனத்தளர்ச்சியாகிய மரக்கூட்டங்களை உடையதாகவும் சோகத்தால் உண்டாகும் சரீர தளர்ச்சியாகின்ற மேல் சிகரங்களை உடையதாகவும் கரை காணாது காரியம் கைகூடுமோ கூடாது என்ற கலக்கமாகிற பிராணிகளை உடையதாகவும் சந்தாபமாகிற பசு மரங்களையும் மூங்கில்களையும் உடையதாகவும் அவரை மிகவும் அமுழ்த்துகின்றதாகவும் இருந்ததால் அந்த கைகேயின் புதல்வரான பரதர் மெய்மறந்து கிடந்தார். புருஷோத்தமரான பரதர் பெரும் கஷ்டத்தை அடைந்தவராகவும் மிகவும் மனக்கலக்கமுற்றவராகவும் மன கொதிப்பால் வீழ்க்கப்பட்டவராகவும் அறிவிழந்து அப்பொழுது பெருமூச்சு விட்டுக்கொண்டு கூட்டத்திலிருந்து தவறி வந்துவிட்ட ரிஷபம் போல இருந்தார். அவருடைய மனம் சாந்தி அடையவில்லை. மகானுபாவரும் மன உறுதி கொண்டவருமாகிய பரதர் குகரோடும் மற்றும் பரிவாரங்களோடும் வந்து சேர்ந்தார். அப்பொழுது குகர் மிகவும் மனம் நொந்தவராக இருந்தாலும் அவர் ஸ்ரீராமரை நினைத்து மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருந்த பரதரை தேற்றினார். ஸ்ரீ சீதாராமரின் பாதங்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பணம்.